நான் தான் உங்களோட ஹோஸ்ட் மனிஷ் பால். உங்க எல்லாரையும் இந்த பிராண்ட் நியூ ஷோக்கு நான் வரவேற்கிறேன். சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த காலத்துல இந்த ஐங்கிற வார்த்தைக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஐபோன், ஐபேட், ஐ மினி, இதுக்காகவே நாங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஷோ பண்ணிருக்கோம். இதுல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ, அடப்பாவி, ஐயோ யப்பா, இப்படி ஆச்சரியப்படுறவங்களுக்கு காமெடியை உதவ வாங்கி கண்டு கருத்து போனவங்கள வருவாங்க. வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட், a show with lot of stupid ideas. இந்த ஷோல உங்களுக்கு நிறைய அறிவியல் கற்று தருவோம். அதோட ஃபுல்லா கலக்கலா செம ஃபன்னியா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி வீடியோஸ் சேர்த்து காட்டுவோம். இதை நீங்க பார்த்து உங்களுக்கு ஒருவேளை வயிறு கொஞ்சம் புண்ணாகலாம், ஓவரா சிரிச்சு கண்ணை கட்டலாம். ஆனா சிரிக்க சிரிக்க கத்துக்கிட்ட விஷயம் மறக்காது இல்லையா? அதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இது என்ன மாதிரி ஷோனா, முதல்ல சயின்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில இப்படி டென்ஸ்ல போய் முடியும். ஆர்வ கோளர்ல சயின்ஸ் கிளாஸ் விட்டு எந்திரிச்சு போனவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் இந்த ஷோ வெளிச்சம் போட்டு காட்டும். கத்துக்க வேண்டியது முழுசா கத்துக்கலாம், டன்னத்துல தொங்க வேண்டியதான். அடுத்த 1 மணி நேரத்துக்கு இந்த ஷோ நீங்க பார்க்க போறது இப்படிப்பட்ட ஆர்வ கோளாறுங்க தான். அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவு நாம கத்துக்க போற பாடம். அதாவது சயின்ஸை பத்தி முழுசா தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த ஷோல தெரிஞ்சிடும். சயின்ஸை பத்தி நீங்க புக்ல படிச்சுக்கலாம், ஆனா என்னைக்காவது அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு டார்க். இப்ப நம்ம பார்க்க போறது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சயின்ஸை நம்ம விளையாட்டா படிக்கலாம், ஆனா சயின்ஸ் கிட்ட எப்பவும் விளையாடக்கூடாது. ஏன்னா ரிசல்ட் நம்ம கிடைக்க போற பர்சனல் கிஃப்டா தான் இருக்கும். சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஷோல நீங்க சயின்ஸோட மகிமையை என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்து போறீங்க. செய்யக்கூடாத விஷயத்தை எப்படி செய்யாம இருக்கிறதுன்னு கத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த அலையோட அழகுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு பாருங்க. இந்த அழகுக்கு பின்னாடி வந்த அலை ஆபத்து அழைச்சிட்டு வந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு பாவம் தெரியாம போச்சு. இதுக்கு பின்னாடி கூட சயின்ஸ் இருக்குங்க. இதுக்கெல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு ஒரு ஷோவை காட்டுறதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஊரை கூட்டி வித்த காட்டுறது பெரிய விஷயம் இல்ல, கூட்டோன்னு எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா வித்த காட்டுற எல்லா இடத்துலயும் மெத்தட் காட்டு. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம், ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சிலே வீல கொண்டு வந்து காட்டக்கூடாது. துப்பாக்கியால சுட்டு ஒரு மலையை குறைக்கலாம், ஆனா ஒரு மலையை துப்பாக்கியால சுட்டத்தை பார்த்திருக்கீங்களா? இது சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான், வீரங்க பின்னாடி வருது. இந்த மேல இருந்து குதிக்கிறது யாருதான் பிடிக்காது? இல்ல எனக்கு பிடிக்குங்க, நான் சூப்பரா குதிப்பேன். எல்லாரும் குதிக்கிறாங்க, நானும் குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சு மண்டையில இருக்க ஸ்க்ரூ கண்டுச்சுன்னா அனாவசியமா குடும்பத்தோட டாக்டர் வீட்டை போய் குதிக்க வேண்டியிருக்கும். அது எதுக்கு நமக்கு வேணால வீடியோ பாருங்க. பனிக்காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த மனுஷனுக்கு என்ன தோல்ச்சு தெரியல, திடீர்னு மங்கி கேப் போட்டு வந்து கபால் மேலே டபுள் பேக் ஃபிளிப் அடிச்சிட்டாரு. யாருக்கிட்ட பெட்டு கட்டினாரோ கண்ணா, பேக் ஃபிளிப்ல சயின்ஸ் இருக்கு கண்ணா. இதோ வெள்ளை டிஷர்ட் நம்பி கருப்பு டிஷர்ட் பேக் ஃபிளிப் அடிச்சுலாம் நம்பிக்கையோட வந்திருக்காரு. குழந்தை நல்லா பிடிச்சுவேன் சார். மூகின்னு ஒருவேளை இவன் நம்ம கேர்ள் ஃபிரெண்டோட பழைய பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? பழி வாங்கிட்டியடா. நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட கத்துக்கிறதும் பெருசு. இதோட கருத்து என்ன? பேக் ஃபிளிப் படிக்கணுங்கிற ஆசை இருந்தா ஒரே ஒரு வாட்டி இதை பாருங்க. அக்கறையில சொல்றேன், அடிச்சுட்டு பாக்காதீங்க, பாத்துட்டு அடிங்க. ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இது ஏதோ படத்துல வந்து ஸ்டன்ட் சீன் நினைச்சுக்காதீங்க. தயவடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, தயவடிக்கிறவரும் சாதாரண ஆள் இல்ல. பெர்ஃபெக்ட் பேக் ஃபிளிப்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நிக்கிற இடத்துல இருந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா குதிக்கணும். இதுக்கு கை கால்களோட உதவிய நாம முழுமையா எடுத்துக்கணும். 2வது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சுழலணும். கவனிச்சிங்களா? அவர் சுழலும் போது 2 கையால அவர் முட்டி அப்படி புடிச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா? இதனால காத்துல உடம்பு முழுமையான சுழற்சி ஏற்படுது. புரிஞ்சுதா? இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இருக்கிறீங்க, அவசரப்பட்டு யாரும் குதிக்காதீங்க. நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க தெரியுது. விளையாட்டுக்கு கூட இதை செஞ்சு பாக்காதீங்க. இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடிப்பட்டவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்த்து அறிவு வந்திருக்கலாம். இப்போ இது எப்படி செய்யக்கூடாதுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக இந்த பேக் ஃபிளிப்ல நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு பெல்ட் அடிச்சவங்களோட நிலைமையை பாருங்க. கவனிங்க. ஸ்டார்ட், ஜம்ப். ஜம்ப் ஒழுங்கா பண்றதுக்கு முன்னாடி புஷ் பேக் வச்ச மாதிரி சாஞ்சா பல்லு ஏகிறாம என்ன ஆகும்? குமாரு, உரிக்கிறதையும் சொல்றதையும் நீங்க ஒரே நேரத்துல பண்ணிட்டீங்க. 10 2 கையும் காத்து வாங்குது. முடியபடி விட்ட இந்த ஆசீர்வாதத்தை ஒரு குரு கிட்ட வாங்கிருக்கலாம். இப்போ அந்த பொண்ணுதாலதான் விழணும். ஒரு ஸ்பைடர்மேன் செவுத்து நிக்கிறாரு. இத பாக்காம போறதுனால அந்த கண்ணிக்கு ஆபத்து. ஹலோ ஹலோ, எப்பா பொண்ணு பாக்குற மாதிரி டைவடினா பொண்ணு மேலே டைவடிப்ப. சைக்கிள் ஓட்டுறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஓட்டிட்டு ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தா எல்லா அம்மாவுக்கும் பிடிக்கும். சைக்கிள் ஓட்டுறது படிப்படியா கத்துக்கணும்னு யாரும் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு படிக்கட்டுல ஓட்டுன எப்படி? நான் சின்ன வயசுல ஒழுங்கா சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டதுனாலதான் இப்ப இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். நண்பா, சைக்கிளுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குப்பா. அம்மா எங்க இருக்கீங்கம்மா? எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. என்ன வேலை தெரியுமா? சைக்கிள் ஸ்டாண்ட் காட்டுற வேலை. இனி சைக்கிள் ஸ்டாண்ட் தோதான் கேட்கணும். இப்போ உங்க அத்தனை பேருக்குமே சைக்கிள் ஜம்பிக்கு பின்னாடி எவ்வளவு சயின்ஸ் இருக்குன்னு காட்ட போறேன். இதை பெர்ஃபார்ம் பண்ண போறது ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் பைக்கர்ஸ். இதை பார்த்தா நிச்சயமா உங்களோட மனசு அள்ளும், கை காலம் தானா துள்ளும். அப்பா, என்ன ரைமே இல்ல, சான்ஸ் இல்ல, சுவல பாருங்க. இது ஒரு 60 அடி பைக் ஜம்ப். இந்த பைக்கர் லேண்ட் பண்ணும்போது 32.2 km/h ஸ்பீட்ல இறங்குவாங்க. உயரம் 6 அடியா இருந்தானே, 60 அடியா இருந்தானே, ஒரு அடி கூட வாங்காம தப்பிக்கிறவன் தான் திறமசாலி. கண்ணா, இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குமா? ஒவ்வொரு ஜம்ப்லயும் ஒரு சிமெட்ரிக்கல் பாத் இருக்கு.
அதுக்கு பேர் தான் டெராமினா. நீங்க போற வேகம் உங்களை அப்படியே மேல கொண்டு போகும், ஆனா கிராவிட்டி அதே வேகத்துல உங்களுக்கு கீழே இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இவங்க தெளிவா புரிஞ்சுட்டு பண்றதுனாலதான் இவங்களை நாம வித்தகரன்னு சொல்றோம். வந்த வேகத்தில சைக்கிள் காத்துல பறக்கிறதுக்கு இந்த மேடுகள் 45 டிகிரிஸ்ல செய்யப்பட்டிருக்கும். இதுல ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. இந்த ரேம்பை நீங்க ஹிட் பண்ணும் போதே கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸ்பீடு மட்டும்தான் விஷயம் தப்பா புரிஞ்சுட்டவங்களுக்கு என்ன ஆகும்? மேடம், சைக்கிளை விட்டு எங்க போறீங்க மேடம்? ஓ, அடிச்சுட்டா குளிக்க போறீங்களா? ஐயோ, நீங்க முக்கியமா வெளியே போறீங்கன்னு நினைச்சேன். பைக் ஜம்பியும் சோமர்சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணீங்க பாருங்க. இது நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். இது ஆஹா, உங்க பேர் பாடிக்கும் நீங்க ஓட்டுற ஸ்டைலும் பார்க்க பிரமாதமா இருக்கு. சந்தோஷம். இதுக்கு நீங்க சைக்கிளுக்கு வெறும் போஸ் மட்டும் போட்டுக்கலாமே. ஒரு ட்ரெயின்ட் பைக் ஜம்பர் லேண்ட் பண்றது எவ்வளவு தூரம் இருக்குன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட ஜம்பருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருந்தா கூட ஒவ்வொரு ஜம்ப்லயும் அவங்க மனசுல ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். சரியா பேலன்ஸ் பண்ணாம விட்டோம்னா லேண்டிங் கன்ஃபார்மா காமெடி தான். காமெடினா சாதாரண காமெடி இல்லைங்க, ஊரே கைகூட்டி சிரிக்கும். இவர் வந்த வேகம் கரெக்டா இருந்தாலும் லேண்டிங் டிஸ்டன்ஸ் தப்பா கணக்கு போட்டாரு. அட என்னப்பா, இது ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருந்தா ஊர் ஒண்ணு பார்த்து இப்படியா சிரிச்சிருக்கும், பெருமைப்பட்டிருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் பண்றதுல முக்கியமான கடைசி விஷயம் லேண்டிங். லேண்டிங் ஒழுங்கா இருக்கணும்னா நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது லேண்டிங் ரேம்ப். இதோட 2 பக்கமும் ஒரே ஷேப்ல ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் ஜம்பிங்கும் லேண்டிங்கும் கரெக்டா இருக்கும். இதுல மட்டும் நீங்க கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா டவுட்டே இல்லாம ஜம்பிங் எக்ஸாம்ல உங்களுக்கு தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். வாங்க, இவர் நம்ம எல்லாருக்கும் எப்படி குதிக்க கூடாதுன்னு கற்று தருவாரு. ஆனா இவர் செய்ய போற வித்த நமக்கு பாருன்னு இவருக்கு கடைசியில தெரியும். இதோ கிளம்பிட்டாரு சாரு. இவர் வர வேகத்தை மட்டும் பாருங்க. இதோ பிராக்டிஸ் இல்லாம குதித்து பல்லை கழட்டி கொள்வது எப்படி அப்படிங்கிற பாடத்தை நம்ம கூட செஞ்சு இவரு கத்துக்கிட்டாரு. நாம பார்த்து கத்துக்கிட்டோம். சார் முட்டிய பேத்து கத்துக்கிட்டாரு. என்கிட்ட சைக்கிள் இருக்கு, கேட்டு திறந்திருக்கு, படிக்கேட் ஓப்பனா இருக்குன்னு குதிச்சா நீங்க பிரச்சனை எதுவும் தப்பிச்சது அர்த்தம் இல்ல, அடுத்த பிரச்சனை குதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு என்னவோ சாரை பார்த்த ட்ரைனிங் கொடுக்க வந்த மாதிரி தெரியல. ஏதோ சின்ன பையன்கிட்ட சைக்கிள் ரவுண்ட் ஓட்டன்னு வாங்கி வந்து இங்க பார்க் பண்ண மாதிரி தெரியல. மனசுக்கு பிடிச்ச விஷயம் இருந்தா எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவருக்கு என்ன செய்தி வந்து தெரியல, வந்து எழுதி துள்ளிட்டு இருக்காரு. விளைவு தெரியாம குதிச்சா என்ன ஆகும்னு விளம்பரம் இடைவெளிக்கு அப்புறம் பாப்போம். சாரிப்பா, சட்டை போடாம வித்த காட்டுறவங்க விளம்பரம் இல்லையா? அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வேலை இருக்கு, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு போல இருக்கு, அதுக்காக தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி முழுசா தெரியாதவங்க ஆரம்பத்தில் இப்படி குதிக்கிறது ஏற்க தானே. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை வாங்கி கொடுத்திருக்கிறது இவருடைய பழைய கேர்ள் ஃபிரெண்ட். இதுல ஏதோ ஒரு உள்புத்து இருக்கு. அண்ணே, உங்க கல்யாணம் நிச்சயமா நிச்சயத்தோட கேன்சல். நீங்க யாராவது பவர் லிப்டிங் பண்ணிருக்கீங்களா? நானும் பண்ணதில்ல. ஏன்னா பல பேருக்கு பவர் லிப்டிங் உடன்பாடு இருக்காது. ஒரு சில பேருக்கு இருந்தாலும் இருக்கும். ஆனா உடம்பு வரிச்சிட்டு வெயிட் தூக்கி என்ன சாதிக்க போறோம்? இது வேடிக்கை பாக்கிறது ஊசிதோன்னு சின்ன குழந்தை கூட தெரியும். நீங்களே பாருங்க. பெரிய வெயிட் லிப்டர் அவன் ஒத்த கால நிக்கலாம், அதுக்குன்னு ஒத்த எல்லாம் தூக்க கூடாது தம்பி. வெயிட் லிப்டிங் பண்றதுக்கு மசில்ஸ் இருந்தா மட்டும் போதாது, அதோட டெக்னிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் புரிஞ்சுக்கணுங்க. சாதாரண பவர் லிப்டர்ஸ் வெயிட் தூக்கத்துக்கு முன்னாடி நல்ல மூச்சு இழுத்துப்பாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் தான் மூச்சைய விடுவாங்க. மூச்சு நல்லா இழுத்து புடிச்சுக்கிட்டு தூக்கும் போது வெயிட் லிப்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. உடம்பு முழுக்க ஏற்படுற பிரஷர்னால வெயிட் தூக்கும் போது ஸ்பைனுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இது பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது. இதோட விளைவா ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. இதோட ரிசல்ட்டா முகம் அப்படியே செவக்குது, உடம்புல பிளட் பிரஷர் ஏறுது. வெயிட்ட கீழே இருக்கும் போது இந்த பொறுமையா மூச்சு விடுறதுனால இவரோட ஹார்ட் பீட் ரேட்டு கம்மியாகுது, பிளட் பிரஷரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனால இன்னொரு மூளைக்கு உடனே தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிருது. என்ன ஆச்சு பாத்தீங்களா? கண் செவக்குது, கண்ணம் துடிக்குது, கரண்ட் பார்த்து டமால்னு வெடிக்குது. நீங்க வேணும் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மனசுல உருவேற்றிக்கிட்டு உடம்ப வேற மாதிரி ஏற்றலாம் நினைக்கலாம். ஆனா இது சயின்ஸுக்கு ஒத்து வருதான் யோசிங்க. ஏன்னா நம்ம சயின்ஸை ஏமாத்த முடியாது. ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நாமளும் ஒரு பவர் லிப்டர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல எழும். இவரை யாரும் தூண்டி விட்டு தூக்கி விட்டுட்டாங்க போல இருக்கு. அம்மா, என்னால இளவட்ட கால தூக்க முடியும், எனக்கு பொண்ணு பாரு. இப்ப என் வாயில பொண்ணு பாருங்க. தயார் நிலையில இருக்கிற நம்ம பைல்வான் 300 கிலோ தூக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. தூக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிரார்த்தனை வேற ஓடுது. இத பிரார்த்தனை பண்ணாம நான் தூக்குவேன் பின்னாடி இருக்கிற நக்கலை பாக்குறாரு. இப்போ நான் ரெடி. இல்ல பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். எதையும் மறக்கலாம்ல. ஐயோ, மூச்சு விட மறந்துட்டேன். இது சரிப்பட்டு வராது. மூச்சை விட்டுட்டு அப்புறம் வந்து காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். பிரார்த்தனை பண்றது விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். மூச்சு வெளியே விடாம தம் கட்டிட்டே இருந்தா அதுக்கு பல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. நமக்கு பிடிக்காத ரெஃப்ரிஜரேட்டர் உட்கார்ந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு நேரம் நான் படுத்து ஏற்பாதிக்கு வாத்தியன்றத பலத்துல வச்சு கறிய ரெஃப்ரி. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது
மூச்சு விடாம இருந்தா ஏன் இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படுது? அதான்ப்பா சயின்ஸ். அதை புரிஞ்சுக்காம பண்ணா இப்படிதான் நடக்கும். இதை எடுத்து சொல்லதானே நாங்க ஷோவே பண்றோம்.